நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் இப்படி ஒரு சூழல், இப்படி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கலைங்க. அப்படி என்ன ஆச்சு, ஏதாச்சு, என்ன நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி எதுவுமே இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறையவே நடந்து முடிஞ்சிச்சுங்க. அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க யாருக்குமே தெரியாத ஒரு சதி வேலை செஞ்சிடறாங்க. கம்பெனிலேருந்து ரகசியத்தை தேடிடுறாங்க. இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு, இது மல்லி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லாவே தெரிய வரும். ஆனால் இங்கே தான் பெரிய ட்விஸ்டே வச்சிருக்காங்க. இதை வந்து யார் திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் அரவிந்த் தாங்க. அரவிந்துக்கு இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனால் அரவிந்த் இந்த கம்பெனிக்கு வரதுக்கு உதவியாக இருந்தது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி. இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அரவிந்த் இருந்து எல்லா தவளையும் கார் ஓட்டுன்னு, பைக் ஓட்டுன்னு இந்த மாதிரி தெரிஞ்சுன்னு இருக்காரு. அதனால் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரவிந்துக்கு இந்த கம்பெனியில் வேகன்சி இருக்கிற மாதிரியும் மந்த்லி 30,000 சேலரின்ற மாதிரியும் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. இதை கேட்ட அரவிந்த் வந்து மல்லி மூலிமா வந்து இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி இந்த விஷயம் நம்ம ராஜேஸ்வரிக்கும் மறுபக்கம் நம்ம மல்லிக்கு அப்புறம் விஜய்க்கு இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது. நம்ம ராஜேஸ்வரி இதவே அட்வான்டேஜாக எடுத்துன்னு இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு மல்லி மூலியமாக தானே வந்தான். பிளான் பண்ணி கரெக்டாக பார்த்தியா எப்படியெல்லாம் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பிட் மேலே எக்ஸ்ட்ரா பிட்டு போடுறாங்க. இப்போ நம்ம விஜய் போயிட்டு ஒரு பக்கம் கோர்ட்டில் நின்று இருக்காரு. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, அவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இவன் என் கம்பெனிலேருந்து எல்லா ரகசியத்தையும் திருடி இன்னொரு கம்பெனிக்கு வித்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரவிந்த் அக்கௌண்ட்டில் 30 லட்சம் காசு வந்து டெபாசிட் ஆகிருக்கு. இதை பார்த்ததும் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஐயோ என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருக்காங்க. இதை சும்மா விடக்கூடாது, இது எதனா ஒரு பிரச்சனையை உருவாக்கணும், இதை எப்படியாவது முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மல்லி இருந்து விஜய் கிட்ட பேசுறாங்க. அப்படிப்பட்டவர் இல்லை அவர் ரொம்ப நல்லவர். என்ன அவனுக்கு வக்காலத்து வாங்குறியா நீ, வக்காலத்து ஒழுங்கு மரியாதை போயிரு, அப்புறம் நான் என் வாயில் எதனா வேற வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திட்டி விட்டுறாரு. என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம உண்மை ஒரு பக்கம் நமக்கு தெரிஞ்சிருந்தா அந்த உண்மையை வெளியே சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தில் துக்கத்தில் துயரத்தில் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, என்னென்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஏது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேங்க. அப்படி என்ன விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போயிட்டு ஒரு வீடியோ அதை காட்டுறாங்க. இதோ பாருங்கப்பா, இது எல்லாமே பண்ணது ராஜேஸ்வரி ஆண்டி தான். ஆனால் அவங்க இருந்து எல்லாத்துக்கும் எல்லார் மேலேயும் பழி போட்டுன்னு இருக்காங்க. அவங்க கெட்டவங்க, அவங்கள நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெண்பா, வயசுக்கு தகுந்த பேச்சு பேச, உனக்கு எதுவும் தெரியாது, சைலண்டாக போ, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீங்கள் எப்படிப்பா சொல்லலாம், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ தான் காட்டுறாங்க. அதில் பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி, ரஞ்சிதம் இவங்க 2 பேரும் இன்னொரு ஆளுகிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனி சீக்ரெட் எல்லாம், இது எல்லாமே யார் தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அரவிந்த்னு சொல்லிட்டு அவன் அக்கௌண்ட்டில் இவ்வளோ காசு போட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஐயோ மேடம், எப்படி இவ்வளோ காசு உங்களுக்கு வர வேண்டியதே, பரவாயில்ல, அந்த மல்லி என்ன கெதி ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அவன் நாசமாக போகணும், அதுக்காக நான் எத்தனை லட்சம் நாளும் செலவழிக்குவேன், இந்த காசு அவன் அக்கௌண்ட்லேயே போட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதான் அவங்களும் ஓகேன்னு போட்டுடுறாங்க. இது எப்படியோ ஒரு வரை கோர்ட் வரையும் போயிடுச்சுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து அவங்களோட நடவடிக்கை என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 தான் பார்க்க போகிறாங்க. பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன பிரச்சனையெல்லாம் உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துன்னு பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு க்யூட்டான ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க. அப்படி என்ன விஷயம் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இன்றைக்கி ஆட்டம் ஒரு பக்கம் சிறப்பாக வேறு லெவலில் நடந்துக்கிட்டு இருக்குது. யாருக்கு ஆட்டம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. ஆட்டம் பிடிக்கும் நண்பர்கள் எல்லாரும் வந்து ஆட்டத்தில் கண்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன ஆட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது எனக்கே தெரியாது. நானே ஆட்டத்துலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் உட்காந்து வீடியோ போட்டுருக்கேன். அந்த சவுண்டு கொஞ்சம் கேட்கும். அந்த சவுண்டு நல்லா இருக்குன்றவங்களாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. சவுண்டு நல்லா இல்லை, ஒரு மாதிரி ஏர்சலாக இருக்குது அப்படின்றவங்களும் கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போட்டு ஒரு பக்கம் மாஸ் டாப்பு டக்கர் டூப்பு டுக்கராக நாம் கிளப்பி விட்டு போயினே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ, அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனால் எல்லோரும் கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் அம்மா சரியான திருடியா இருக்காங்களாமே, எந்த நேரம் பார்த்தாலும் எதையோ பொழப்பாத்து சுத்தின்னு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவதூறா பேச்சு வருது. என்னடா இது, நமக்கு தெரியாம இவ்வளோ பேச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.